success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு திமுக எம்பி டி.ஆர். பாலு தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். பல முறை நடந்ததுன்னு சொல்லும்போது அது வந்து செக்யூரிட்டி போர்சஸ் கூட நடந்த சண்டை. அதாவது டெரரிஸ்ட் இயக்கம் வந்து ஆயுதம் வச்சிருக்கிறவங்க பயங்கரவாதிகள் வைத்திருக்கின்ற ராணுவ உறுப்பினர்கள் மீது தாக்கப்பட்டது. இது வந்து இன்னசென்ட் பப்ளிக் எதுவுமே அறியாத பொதுமக்கள் போனப்போ நடந்த மிகப்பெரிய அட்டாக்கு. இதுல வந்து 26 பேர் இறந்திருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது வந்து நாடு முழுவதும் இருக்கிற பொதுமக்கள் மிகவும் வருத்தமான சூழ்நிலை இருந்த சூழ்நிலையில இந்த முடிவு எடுக்க வேண்டியது. தொடர்ந்து நடக்கக்கூடாதுங்கிறத அவாய்ட் பண்ணுவதான சரி. பிரதமர் வந்து ஏன் கலந்து கொள்ளணும் ஏதாவது சொன்னாங்களா? இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் ஒரு கோரிக்கை முன்பு வைக்கப்பட்டது. அதே கோரிக்கையை வச்சிருக்காங்க. 1000 காரணம் இருக்கலாம். ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற பொழுது சென்சிட்டிவ் இஷ்யூஸ், இந்த சென்சிட்டிவ் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு பொது வெளியில டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க கூட ஆட்சியில் இருந்திருக்கோம். இது மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இருக்கும்போது சில மேட்டர்ஸ் சொல்லலாம், சில மேட்டர் சொல்லக்கூடாது, சில சொல்லியும் சொல்லாமல் இருக்கலாம். ஆகவே இது வந்து மிக இப்ப போர் நடந்துட்டு இருக்குது. 2 ராணுவமும் ஃபீல்டில் இருக்காங்க, களத்தில் இருக்கின்ற பொழுது எது சொன்னாலும் தவறாயிடும். ஆகவே இது கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்றது அரசாங்கம் செய்யறது கரெக்ட் தான். போன மாசம் நடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பல கூட்டங்கள் நடந்தது. அப்பவும் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அப்பவும் ஒரு நாடாளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. ஆனா நடத்தப்படல. நேற்றைக்கு பிறகு ஒரு போர் சூழல் நீடித்துக் கொண்டிருந்த இந்த சூழலில் முக்கியமான இந்த பாதுகாப்பு தொடர்பாக நாடாளுமன்ற ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் யாராவது முன்வைப்பீங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டணும்னு முன்னாலே எனக்கு சொல்லியிருக்கோம், கடிதம்லாம் எழுதியிருக்கோம், எல்லா கட்சியும் சொல்லியிருக்குது. அது கூட்டப்படாமல் இருப்பதற்கான நியாயமான காரணங்கள் அரசாங்கத்தில் இருக்கலாம். அதனால கூட்டாம இருக்கலாம். பொதுவாக வந்து பொது வழியில் அது பாராளுமன்றம் கூட ஒரு பொது வழி மாதிரி தான் ஆயிடுச்சு. அது கன்ஃபைன்டா ஒரு க்ளோஸ் குவார்டர்ஸ் இதுல இருந்தால் கூட, ஒரு அறையில் இருந்தால் கூட பாராளுமன்றத்தில் பேசுறது வெளிப்படையா எல்லாம் வெளியில போகுது. ஆகவே சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இது போல இடத்துல பேசக்கூடாதுங்கிறது சாதாரண நடைமுறையில் இருக்கிறது. நம்ம எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்ல அதை செஞ்சிருக்கலாம். உடனே பார்லிமெண்ட் மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க. இதை வான் பண்றோம். திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு தனிப்பட்ட மதத்துல சார்ந்து பேசக்கூடாது வான் பண்றோம். ஏன்னா பொதுவா மதத்தை பத்தி மதம் சார்ந்து இந்த அரசாங்கம் பேசிட்டே இருக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு திமுக எம்பி டி.ஆர். பாலுவின் செய்தியாளர் சந்திப்பை பார்க்கிறோம். பாதுகாப்பு ஒத்திகை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு தமிழக முதல்வர் சார்பில் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்ததாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் சென்சிட்டிவான விஷயங்களை வெளியில் பகிர முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். இது குறித்து பின்னர் வரும் செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கலாம். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.